2024 எடுக்கப்பட்ட ஆர்டினரி ஏஞ்சல்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவும் எமோஷனலான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 மணி நேரம் தான் டூரேஷன் வருது. ஸோ அந்த 2 மணி நேரமும் அழகா வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு மிச்சல்ங்கிற 5 வயசு பொண்ணுக்கு வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ வந்து அப்பா வந்து எட்டுங்கிறவர். ஸோ இவர் வந்து 2 பொண்ணுங்களை வந்து சிங்கிள் பேரண்டாக இப்போ வளர்த்துட்டு இருக்காப்ல. 5 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபும் இறந்து போனாங்க. ஸோ அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாலே மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி நிறைய செலவாயிருச்சு. இப்போ கடன் தான் சுற்றி இப்படி ரொம்பவும் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோவோட ஃபேமிலி தத்தளிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஷாரன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து பயங்கரமான ஒரு குடிகாரி அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு எப்படியாவது நம்மளால் முடிஞ்சதை வந்து உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஷாரன் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து எந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணுறாங்க, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிச்சல்ங்கிற அந்த 5 வயசு பொண்ணை உயிரோட காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட கிளைமேக்ஸு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டாக இருக்குது. சில இடங்களில் வந்து நம்மளே அறியாமல் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சில எமோஷன் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோட்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நம்ம ரீச்சர் சீரியஸ் மூலமாக நம்மளுக்கு பரிச்சயமான ஆலன் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சில இடங்களில் எனக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், என்னையும் அறியாமல் நான் நல்லா செஞ்சேன். அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. தென் இந்த ஷாரன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கதாபாத்திரம். ஆனால் ரியல் லைஃப்லையுமே அப்படி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. இதெல்லாம் படத்தில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் உதவி பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த ரியல் லைஃப்பில் அவங்க எல்லா உதவிகளும் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுறது வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த அளவுக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்காது. ஆனால் இந்த படம் ஒரு எமோஷனல் ஜானர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எமோஷனல் ட்ராமாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம் தான். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி வாட்சபிள், பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர்.